Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biologyல பயோபாட்னில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चंस for this public exam 2024 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இத பார்க்கிறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கொடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பயாலஜியில் உங்களுக்கு பயோபாட்னிலேருந்து 2 5 மார்க் கொஸ்டின் எழுத போகிறீங்க. பயோசுவாலஜிலேருந்து 2 5 மார்க் கொஸ்டின் எழுத போகிறீங்க. டோட்டலாக 4 5 மார்க் கொஸ்டின் தான். பட் சிலபஸ் நம்ம புக் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப வாஸ்டான ஒரு சிலபஸாக இருக்கும். அதுலேயுமே எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு லெசன்ஸ்லையும். பட் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 55ன்றது அதிகமான கொஸ்டின்ஸாக உங்களுக்கு தெரியலாம். பட் இது பயாலஜியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த 55 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் தரோவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பயோபாட்னிலேருந்து கேட்கக்கூடிய 2 5 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல மார்க் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். இதில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதையும் படிச்சிருக்க மறந்துடாம நமக்கு. ஓகேவா? சரி, இப்போ மொத்தம் நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்குது பயோபாட்னியில். சாப்டர் 1ல் ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ், செகண்ட் கொஸ்டின் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், தேர்ட் கொஸ்டின் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட், ஃபோர்த் கொஸ்டின் கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த 4 5 மார்க் கொஸ்டின்ஸும் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 4 5 மார்க் கொஸ்டினுமே முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸே வந்து கேட்குறாங்க, 3 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதிகமாக உங்களுக்கு இருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பம் அண்டு ஜிம்னோஸ்பம், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்டு மோனோகாட் அனட்டாமிக்கல் ஃபீச்சர்ஸ். அப்புறம் இந்த புரோட்டோஸ்டீல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. அப்புறம் கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம், இது டிஃப்ரென்ஸு, இது வந்து உங்களுக்கு சிமிலாரிட்டி. ரெண்டுமே எந்த மாதிரியான கேரக்டர்ஸ், ஒரே கேரக்டர்ஸ் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுது அப்படின்றது. சாப்டர் 3ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபில்லோடாக்சி, அப்புறம் வினேஷன், அதனுடைய டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் லீஃப் டியூரேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். டோட்டலாக இந்த 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் 3ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். தென் சாப்டர் 4ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். பிளாசன்டேஷனுடைய டைப்ஸ் எக்ஸாம்பிளோட என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ் அண்டு மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ எஸ்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. இது 4 நமக்கு சாப்டர் 4ல் உள்ள முக்கியமான கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிறீங்க. தென் சாப்டர் 5ல் ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இந்த டட்டுரா மெட்டல், அப்புறம் வந்து இந்த கிளிட்டோரியா டெர்னேசியா, இந்த 2னுடைய பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து தனித்தனி 5 மார்க் கொஸ்டின்ஸ் முக்கியமானது. இது 2ல் 1 நமக்கு அதிகமான எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோலனேசியா மெம்பர்ஸ் அண்டு லிலியேசியா மெம்பர்ஸ், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அப்புறம் இந்த பென்தம் அண்டு ஹூக்கர் சிஸ்டம், இதுவும் வந்து உங்களுக்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரியா? இது சாப்டர் 5ல் உள்ளது. தென் சாப்டர் 6ல் ஒரு 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்டு அனிமல் செல், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றினது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகரியாட்ஸ் அண்டு யூக்கரியாட்ஸ், ப்ரோகரியாட்ஸ்க்கும் யூக்கரியாட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எழுதுறது. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், முக்கியமான 5 மார்க். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல், இதுவும் முக்கியமானது. தென் மெக்கானிசம் ஆஃப் ஃபிளாஜுலர் மூமெண்ட், இந்த 5 சாப்டர் 6ல். சாப்டர் 7ல் ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்.
அப்புறம் இந்த பாக்கெட்டின் அண்ட் டிப்ளட்டின் ஆஃப் ப்ரோஃபேஸ், இதுவும் வந்து முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். The difference between open mitosis and closed mitosis, இதுவும் வந்து நமக்கு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ சாப்டர் 7ல இந்த 4 நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. சாப்டர் 8ல 3 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். The features of DNA, types of RNA and classification of enzyme, இது 3 இந்த சாப்டர் 8ல இருக்கக்கூடிய முக்கியமானது. இது 3 மட்டும் படிச்சீங்கன்னா போதுமான. சாப்டர் 9ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சாப்டர் 9ல இந்த 5 கொஸ்டின்ஸுமே படிச்சிருங்க. ஸ்க்ளெராய்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அப்புறம் சீவ் டியூப்ஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனட்டாமி ஆஃப் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட், அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அனட்டாமி ஆஃப் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம், இது ரெண்டுமே வந்து எது வேணாலும் நம்ம கேட்கலாம், ரெண்டுமே முக்கியமானதான். ஸோ ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு பெர்மனன்ட் டிஷ்யூ, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 இது டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. இது 3ல எது வேணாலும் நமக்கு திரும்ப திரும்ப கேட்கலாம். தென் சாப்டர் 10, சாப்டர் 10ல 2 கொஸ்டின் தான். செகண்டரி growth டைகாட் ஸ்டெம்ல இருக்கக்கூடியதுக்கும் டைகாட் ரூட்ல இருக்கக்கூடியதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கக்கூடியது, இந்த டிஃப்ரென்ஸ். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாப்வுட் அண்ட் ஹார்ட்வுட், இது ரெண்டும் வந்து நமக்கு சாப்டர் 10ல. சாப்டர் 11ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். டிரான்ஸ்பிரேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக எழுதணும். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அண்ட் பாசிவ் அப்சார்ப்ஷன், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அந்த டேப்லர் காலம். தென் பாசிவ் அப்சார்ப்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷனை தனியாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. தென் சாப்டர் 12, இந்த சாப்டர் 12ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின் சொல்கிறோம். ரோல் ஆஃப் நைட்ரோஜினஸ் என்சைம், அப்புறம் இன்செக்டிவரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தென் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது 3 சாப்டர் 12ல உள்ளது. சாப்டர் 13ல ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2, அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் அண்ட் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன், அப்புறம் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். C4 சைக்கிள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ஸ், இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது வந்து நமக்கு சாப்டர் 13ல. சாப்டர் 14ல 2 கொஸ்டின்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், தென் அவுட்லைன் ஆஃப் கிளைகோலைசிஸ், இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் சாப்டர் 14ல. சாப்டர் 15 லாஸ்ட் சாப்டர்ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ். பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகினின், அப்புறம் சீட் டார்மன்சி மெத்தடு, அப்புறம் ஃபோட்டோ பீரியாடிக் இண்டக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங், இது வந்து நமக்கு 15th சாப்டர்ல உள்ளது. ஸோ டோட்டலாக இந்த 15 சாப்டர்ஸும் சேர்த்து நமக்கு 55 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நீங்கள் படிக்கலையோ அதையும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க் கொஸ்டின் பயோபாட்னியில் அட்டன் பண்ணிடலாம். இதுலேருந்து சில 3 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.